அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கான ஏன்ஷியன் இந்தியா வரலாறு பகுதிகளில் பண்டைய கால இந்தியாவை முடிச்சிருந்தோம். இன்றைய வகுப்பில் நம்ம என்ன தொடங்க இருக்கோம் அப்படின்னா இடைக்கால இந்தியா குறித்து படிக்க இருக்கிறோம். இடைக்கால இந்தியா தட் இஸ் மிடிவல் இந்தியா அப்படிங்கிறது பிற்கால சோழர்கள் தொடங்கி முகலாய பேரரசு முடிவு வரைக்கும் நம்ம இந்த காலவரிசையில் நம்ம எடுத்துக்கலாம். அதில் ஒவ்வொரு பாடங்களாக பார்க்க போகிறோம். அப்போ வட இந்தியாவில் என்னெல்லாம் நடந்தது, தென்னிந்தியாவில் என்னெல்லாம் அரசியல் மாற்றங்கள் நடந்ததுன்னு ஓவராலாக தெரிஞ்சுக்கிட்டு ஒரு டைம் லைனாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஒவ்வொரு சாம்ராஜ்யங்கள் பற்றி படிக்கலாம். வாங்க வகுப்புக்கு போகலாம். இப்போ வட இந்தியாவில் என்னெல்லாம் சூழல் மாறி இருந்துச்சு அப்படின்னா, வட இந்தியாவில் 750லேருந்து 1000 வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 சாம்ராஜ்யங்கள் ஒருவரை மாற்றி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குறிப்பாக பாருங்கள், ராஷ்டிரகூடர்கள், பிரதிகாரர்கள், பாலர்கள் அப்படிங்கிற ஒரு 3 சாம்ராஜ்யங்கள் வட இந்தியாவை ஒரு 250 ஆண்டு காலத்துக்கு பார்த்திங்கன்னா ஒருவர் மாற்றி மாற்றி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்குது அப்படின்னா, ராஜபுத்திரர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வராங்க. வட இந்தியாவில் ராஜபுத்திரர்கள் வீழ்த்தப்பட்டு அந்த இடத்துல டெல்லி சுல்தானியம் அமையுது. டெல்லி சுல்தானியத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா முகலாய பேரரசு ஆட்சியை கைப்பற்றுது. ஸோ இதுதான் இடைக்கால இந்தியாவில் வட இந்தியாவில் நடந்த மிக முக்கியமான ஆட்சி அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னு. தென் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் வந்திருப்பாங்க. பிற்கால சோழர்களை தொடர்ந்து பாண்டியர்கள், அப்புறம் மதுரை சுல்தான்கள், அப்புறம் விஜயநகர பேரரசு, அப்புறம் தென்னிந்தியாவில் கடைசியாக மராத்தியர்கள் அப்படின்னு நம்ம இதை 4 வகைப்படுத்தலாம். வட இந்தியாவில் இந்த 4, தென்னிந்தியாவில் இந்த 4, இதுதான் இடைக்கால இந்தியாவில் மிக முக்கியமான பகுதிகளாக இருந்தது. இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பாடம் சவுத் இந்தியாவில், தென்னிந்தியாவில் பிற்கால சோழர்கள் பற்றி பார்க்க போகிறோம். பிற்கால சோழர்கள் அப்படிங்கிறது நம்ம ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டிஎன்பிஎஸ்சி போன்ற தேர்வுகளுக்கு பார்த்திங்கன்னா பல்லவர்கள் அப்படி இல்லாட்டி பார்த்திங்கன்னா பாண்டியர்கள் குறித்தெல்லாம் கேள்விகள் நிறைய கேட்பாங்க. ஆனால் மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய தேர்வுகள் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா பெரிதும் கேள்வி எப்படி இருக்குன்னா பிற்கால சோழர்கள்லேருந்து தான் உங்களுக்கு கேள்வி இருக்கும். அப்போ ஆர்ஆர்பியில் பிற்கால சோழர்கள்லேருந்து கேள்வி வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். பிற்கால சோழர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான சோழ அரசர்கள் யாரெல்லாம் அப்படின்னா, விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக முக்கியமான 7 அரசர்களை நம்ம குறிப்பிடலாம். இது காலவரிசைப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஆனால் குரோனாலஜிக்கலாக இருக்குது. எப்படி அப்படின்னா, விஜயாலய சோழனுக்கு அப்புறம் தான் ஆதித்ய சோழன், ஆதித்ய சோழனுக்கு அப்புறம் சிறிது காலம் கழித்து பராந்தக சோழன். ஆனால் பராந்தக சோழனுக்கு அப்புறம் ராஜராஜ சோழன் வருவதற்கு முன்னாடி நிறைய அரசியல் மாற்றங்கள் நடந்திருக்கும், நிறைய சின்ன சின்ன அரசர்கள்லாம் இருந்திருப்பாங்க. ஆனால் நம்ம அந்த மாதிரி எடுக்காமல் மிக முக்கியமான அரசர்களை காலவரிசை பண்ணி இதில் நோட் பண்ணியிருக்கோம். இதுவுமே உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு அதிகம். வரிசைப்படுத்தி சொல்லி எழுத சொல்லுவாங்க. அப்போ இன்னொரு தடவை நான் ரிப்பீட் பண்ணுறேன். விஜயாலய சோழன், ஆதித்ய சோழன், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திரன், 1ஆம் குலோத்துங்கன், 3ஆம் ராஜராஜன், இவங்க எல்லாரும். இதில் சோழ பேரரசு அதனுடைய ஆட்சி அதிகாரத்தில் மிக உச்சியில் இருக்கும்போது அவங்க எந்த பகுதிகளில் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென்னிந்தியா முழுமைக்கும், குறிப்பாக துங்கபத்ரா நதிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளும் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் கீழ் இருந்தது. இலங்கை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் இந்திய பெருங்கடலில் மாலத்தீவுகளும் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. அப்படியே நீங்கள் இந்தியாவுடைய தக்கான பகுதிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா, கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேச பகுதிகள் அதுவும் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருந்தது. இவங்களுடைய ஆதிக்கம் இந்தியாவை தாண்டி வேறு எந்தெந்த நாடுகளில் செலுத்தியிருக்காங்க அப்படின்னா, கங்கை நதி வரைக்கும். அதாவது கங்கா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், உத்தரகாண்ட் அப்படிங்கிற மாநிலத்தில் உத்தரகாண்ட்லேருந்து எங்கெல்லாம் வருது, உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், ஜார்க்கண்ட் அண்ட் வெஸ்ட் பெங்கால், இத்தனை வழியாக வரும். 5 மாநிலங்கள் வழியாக வரும். அதில் வெஸ்ட் பெங்கால் வரக்கூடிய இடத்துல அந்த பாலர்கள் ஆட்சி செய்யக்கூடிய பகுதி வரைக்கும் சோழப்படையினர்கள் போய் வெற்றி அடைஞ்சிருப்பாங்க. அப்போ இங்கே தமிழகம், ஆந்திர பிரதேஷ், ஒரிசா, அப்படியே வெஸ்ட் பெங்கால், இத்தனை பகுதிகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்தியாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு ஆசிய நாடுகள், குறிப்பாக இந்தோனேஷியா அப்படின்னா நம்ம ஒரு 3 தீவுகளை குறிப்பிடுவோம். என்னெல்லாம்? சுமத்ரா, ஜாவா, பாலி அப்படின்னு. அந்த 3 தீவுகளும் இவங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் வந்துருச்சு. அண்ட் மோரோவர் மலேசியா, சிங்கப்பூர், அதுக்கப்புறம் பர்மாவில் இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகள், இது எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. அப்போ சோழ பேரரசு அவங்களுடைய அதிகார உச்சியில் இருக்கும்போது இந்த பகுதிகளெல்லாம் அவங்களுடைய நேரடி கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. ரோஸ் கலரில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அவங்களுடைய மறைமுக கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள்.
ஸோ விஜயாலய சோழா இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் சோழா டைனாஸ்டி. விஜயாலய சோழன் தான் சோழ வம்சத்தை தோற்றுவிக்கிறார், பிற்கால சோழ வம்சத்தை. ஏன் அப்படின்னா இவங்க உருவாகக்கூடிய காலகட்டத்தில் வட தமிழகத்தில் பல்லவர்களும் தென் தமிழகத்தில் பாண்டியர்களும் பெரிதும் ஆட்சி செலுத்திக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஒருவருக்கு ஒருவர் மாற்றி மாற்றி போர் தொடுத்துட்டு இருந்த காலம் அது. அந்த காலகட்டத்தில் சோழர்களுடைய படை பல்லவர்களுக்கு உதவியாக செயல்பட்டு இருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கி இருக்கக்கூடிய புதுக்கோட்டை, திருச்சி இந்த பகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய முத்தரையர் அப்படிங்கிற ஒரு குறுநில மன்னர்களை வீழ்த்தி அந்த பகுதியை கைப்பற்றுறாரு விஜயாலய சோழன். கைப்பற்றி அங்கே தஞ்சையில் அவங்களுடைய தலைநகரத்தை அமைத்து, அதனால தான் இவருக்கு இன்னொரு பெயரும் உண்டு, தஞ்சை கொண்டான் அப்படின்னு. விஜயாலய சோழனை தொடர்ந்து அவருடைய மகன் ஆதித்ய சோழன் மறுபடியும் பல்லவர்களோடு இணைந்து பல போர்களில் பங்கு பெற்றிருக்கிறாரு. பாண்டியர்கள் நிறைய இடத்துல வீழ்த்தி இருக்கிறாங்க. அதில் மிக முக்கியமான குறிப்பிடத்தக்க ஒரு போர் என்னென்னா திருப்புரம்பியம் போர், பேட்டில் ஆஃப் திருப்புரம்பியம் அப்படிம்பாங்க. இந்த திருப்புரம்பியம் போரில் ஆதித்ய சோழனுடைய படை கடைசியில் பல கதைகளுக்கு பிறகு என்ன நடக்கும்னா ஆதித்ய சோழனுடைய படை வந்து வெற்றி அடைஞ்சிருவாங்க. வெற்றி அடைந்த பிறகு பல்லவர்களுடைய ஆதிக்கம் குறைந்து சோழர்கள் தமிழகத்தில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிச்சிருவாங்க. அது என்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்ப்போம். ஸோ இது ஆதித்ய சோழனுக்கு அடுத்து முதலாம் பராந்தக சோழன் ஆட்சிக்கு வராரு. இவருடைய சாதனைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான சாதனையாக குறிப்பிடப்படக்கூடியது அவருடைய நிர்வாக முறை, அட்மினிஸ்ட்ரேஷன். அது எங்கன்னா உத்திரமேரூர், விழுப்புரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய இந்த கல்வெட்டுகள் அதுக்கு சான்றாக அமையுது. அது என்ன கல்வெட்டு, அது எது குறித்த கல்வெட்டுங்கிறதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் அஸ் ஆஃப் நோ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கோங்கன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு யாருடன் தொடர்புடையது அப்படின்னா பராந்தக சோழனோட தொடர்புடையது. பாண்டியர்கள் மற்றும் இலங்கையை வென்று மதுரை ஈழம் கொண்டான் என்று பட்டம் பெற்றார். அப்புறம் பரகேசரிவர்மன், அதாவது பராந்தக சோழன் அப்படிங்கிறவர் மதுரை அப்படிங்கிற பகுதியையும் ஈழம், அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய சிலோன், அதையும் வெற்றி அடைஞ்சு பரகேசரிவர்மன் என்ற பட்டம் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு, என்னென்னா பொன்வைந்த சோழன். ஏன் பொன்வைந்த சோழன் அவருக்கு இன்னொரு பேர் உண்டு அப்படின்னா இன்றைக்கி சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு மேலே பொற்கூரையை நெய்து அதுக்கு செஞ்சது அவர் தான். அதனால் அவருக்கு பொன்வைந்த சோழன் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. தக்கோல போரில் ராஷ்டிரகூட அரசன் 3ஆம் கிருஷ்ணனோட தோற்று போயிடுவார். அதுக்கப்புறம் சிறிது காலத்தில் உடல்நலம் சரியில்லாமல் இறந்தும் போயிடுவார். அப்போ இந்த விஷயம்லாம் பராந்தக சோழனை பற்றி மிக முக்கியமானவை. மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஒன்று உத்திரமேரூர் கல்வெட்டு, ரெண்டாவது அவருடைய பெயர் பொன்வைந்த சோழன், மூன்றாவது மதுரையையும் ஈழத்தையும் வெற்றி கொண்டனால அவருக்கு பரகேசரிவர்மன் என்ற பட்டம், நாலாவது இவர் யாரால் வீழ்த்தப்பட்டார், ராஷ்டிரகூட அரசர்களால் வீழ்த்தப்படுறார். நம்ம சென்ற வகுப்பில் ராஷ்டிரகூடர்கள் பற்றி பார்த்துருந்தோம், ஏன்ஷியன் இந்தியா, பண்டைய கால இந்தியாவில். அதில் ராஷ்டிரகூட அரசன் 3ஆம் கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் வந்து தக்கோலம் போரில் பராந்தக சோழனை வீழ்த்திடுறார். இதைத் தொடர்ந்து நிறைய மாற்றங்கள்லாம் வந்துட்டுருக்கும் ஆட்சி அதிகாரத்தில். கடைசியாக முதலாம் ராஜராஜ சோழனை பற்றி நம்ம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கப்புறம் பார்க்க போகிறோம். அவருடைய இயற்பெயர் அருள்மொழிவர்மன். 985லேருந்து 1014 வரைக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, பல தேசங்கள் மீது போர் தொடுக்கிறாரு. குறிப்பாக வடக்கு சிலோன் பகுதியை தீக்கிரையாக்கி அனுராதபுரம் அப்படிங்கிற ஒரு தலைநகரை வீழ்த்தி அங்கிருந்து அவர் ஒரு புதிய தலைநகர் உருவாக்குறாரு. அதுதான் புலனூருவா. அப்போ சிலோன் வீழ்த்தப்பட்டு அதாவது அனுராதபுரம் அப்படிங்கிற சிலோனில் இருக்கக்கூடிய தலைநகரம் தீக்கிரை ஆக்கப்பட்டு புலனூருவை அப்படிங்கிற ஒரு புதிய தலைநகரத்தை அவர் நிர்மாணிக்கிறார். இவருடைய படை, கப்பல் படை மாலத்தீவுகள் வரைக்கும் போய் சண்டையிட்டு மாலத்தீவுகளையும் கைப்பற்றியிருக்கு. உலக புகழ்பெற்ற தஞ்சை பெரிய கோயில், அதாவது பெருவுடையார் கோயில் அல்லது பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறத 1010 AD, அதாவது 1010ஆம் ஆண்டு கட்டி முடிக்கிறாரு. இதெல்லாம் இவருடைய மிகப்பெரிய ஆகப்பெரும் சாதனைகளாக பார்க்கப்படுது. இவருடைய சாதனைகள் வேறு எங்கெல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னா திருவலங்காடு செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு, தஞ்சை பெரிய கோயிலில் நம்மளால் பார்க்க முடியுது. இது ரெண்டும் தான் ராஜராஜ சோழனை பற்றிய மிக முக்கியமான ஆதாரங்களாக, கல்வெட்டுகளாக நமக்கு கிடைக்கப்பட்டவை. அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மகள் குந்தவையை கீழை சாளுக்கிய அரசன் விமலாதித்தனுக்கு திருமணம் செய்து வைத்தார். அதாவது ராஜராஜ சோழனுடைய அக்காவோடைய பெயரும் குந்தவை தான். அவங்க மேலே இருக்கக்கூடிய பிரியத்தினால ராஜராஜ சோழன் அவருடைய மகளுக்கும் குந்தவை அப்படிங்கிற பேர் தான் வச்சுருப்பார். அப்போ அந்த குந்தவையை சாளுக்கிய அரசன், வேங்கி சாளுக்கிய அரசன் விக்ரமாதித்தனுக்கு திருமணம் முடித்து கொடுக்குறார். அது யார் வேங்கி சாளுக்கிய அரசன்? வேங்கி சாளுக்கிய அரசன் அப்படிங்கிறவன் எந்த பகுதியில் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆந்திர பிரதேஷுடைய கடலோர பகுதிகளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த சாளுக்கிய வம்சம். இந்த சாளுக்கிய வம்சம் யாருடைய நீழ்ச்சி அப்படின்னா பதாமி சாளுக்கியர்கள் அல்லது வாதாபி சாளுக்கியர்கள் நம்ம படிச்சிருப்போம்.
இரண்டாம் புலிகேசி, முதலாம் புலிகேசிலாம் படிச்சிருப்போம்ல, அந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் தனியாக பிரிந்து வந்து ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு ஆட்சியை நிர்மாணிப்பாங்க. அவங்களோட தான் சோழர்கள் சம்பந்தம் வச்சுக்கிறாங்க. குறிப்பாக ராஜராஜ சோழன் அவருடைய மகள் குந்தவையை யாருக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாருன்னா விமலாதித்தன் அப்படிங்கிற வேங்கி சாளுக்கிய அரசனுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்குறாரு. ராஷ்டிரகூடர்களுடைய போர்களை வெற்றிகரமாக முறியடிச்சிருக்காரு. சத்யசிரேயன் அப்படிங்கிறவன் போர் தொடுக்க முயற்சிச்சிருக்கான். அந்த போரை வெற்றிகரமாக முறியடித்து வென்றிருக்கிறார். அடுத்து நிலங்கள் அளவெடுப்பு செய்யப்பட்டிருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியம். 1000வது ஆண்டு அவர் ஆட்சிக்கு வந்து 15 ஆண்டுகளில் நிலங்கள் எல்லாமே அளவெடுப்பு செய்யப்பட்டிருக்கு. ஒரு அரசன் இல்லாட்டி ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க நிலங்களை அளவெடுப்பு செஞ்சாங்கன்னா அதனுடைய முக்கிய நோக்கம் என்னவாக இருக்கும்? ஃபார் இம்போசிங் டாக்ஸஸ், வரி செலுத்துவது இல்லை வரி பெறுவதற்கு தான் அந்த நில அளவெடுப்புகள்லாம் அவங்க செஞ்சுருப்பாங்க. தென் இவருடைய பிற பெயர்கள்லாம் என்ன? ராஜராஜ சோழனுடைய பிற பெயர்கள் மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், ராஜகேசரி, சிவபாதசேகரன் என்று வெவ்வேறு பெயர்களால் அவர் அழைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து முதலாம் ராஜராஜ சோழனை தொடர்ந்து முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சிக்கு வராரு. இவர் சீனாவுடன் வர்த்தக உறவை மேற்கொண்டார். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் இவர் சீனாவோட மேற்கொள்வார் அப்படின்னா, தென்கிழக்கு ஆசிய நாடுகள் வழியாக குறிப்பாக வங்கக்கடல் வழியாக பயணப்பட்டு சீனாவுக்கு போய் நிறைய ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இவங்க இப்படி ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப இடையூறாக இருந்த அரசாங்கம் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ விஜயா அப்படிங்கிற இந்தோனேஷியாவில் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு அரசாங்கம். அப்போ இவங்க கூட ஏற்பட்ட ஒரு போர் முரண்பாட்டில் அந்த ஸ்ரீ விஜயா கிங்டம் மீது போர் தொடுத்து போகிறாரு முதலாம் ராஜேந்திர சோழன். போர் தொடுத்து போய் அவங்கள வீழ்த்தி அந்த பகுதியை சோழ தேசத்தோட இணைச்சிக்கிறார். அதனால தான் இவர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கடாரம் கொண்டான் அப்படின்னு சொல்லி இவரை அழைப்பாங்க. இவர் கடாரம் கொண்டான் அழைப்பதுக்கு காரணம் என்னென்னா, கடாரம் அப்படிங்கிற பகுதி வீழ்த்தப்பட்டு சோழர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுச்சு. இன்றைக்கி ப்ரெசண்டே அது வந்து பார்த்திங்கன்னா மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளில் இருக்குது. ஓகேங்களா? இதனால் இந்த செயல்பாடுனால சில 10 ஆண்டுகளுக்கு சோழர்களுடைய ஏரி என்று வங்காள வரிகுடா அழைக்கப்பெற்றது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வங்காள வரிகுடா பகுதிகள் சோழர்களின் செல்வாக்கு சில 10 ஆண்டுகள் காலத்திற்கு நீடித்தது. அதனால் லேக் ஆஃப் சோழா, வங்காள வரிகுடா அப்படிங்கிறது சோழர்களின் ஏரி என்று இவருடைய காலகட்டத்தில் பெரிதும் அழைக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணுறாரு ராஜேந்திர சோழன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட இந்தியா மீதும் போர் தொடுத்து போகிறாரு. வட இந்தியா மீது போர் தொடுத்து போய் பாலர்களை வீழ்த்தி, வங்காளத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த பாலர்களை வீழ்த்தி அங்கிருந்து கங்கை நதியிலேருந்து தண்ணி கொண்டு வந்து இங்கே ஒரு நகரம் நிர்மாணிக்கிறாரு. அந்த நகரத்துடைய பேர் தான் கங்கை கொண்ட சோழபுரம் அப்படின்னு. ஸோ அதனால் இவருக்கு இன்னொரு பெயர் உண்டு, கங்கை கொண்டான் அப்படின்னு. ரொம்ப ரொம்ப முக்கியங்க. கடாரம் கொண்டான், கங்கை கொண்டான் ரெண்டும் பெரிய பெயர் பெறுறாரு. எப்படின்னா, கடாரம் அப்படிங்கிற பகுதி வீழ்த்தப்பட்டு சோழர்களுடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்படுது. இன்னொன்று பாலர்கள், வங்காளத்தை ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய பாலர்கள் வீழ்த்தப்பட்டு அங்கிருந்து நீர்கள்லாம் கொண்டு வந்து ஒரு நிர்மாணிக்கிறாங்க ஒரு நகரத்தை, கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற நகரத்தை. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கோயில் கட்டப்படுது. அந்த கோயில் வந்து எதுக்கு ஒத்து இருக்குது அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயிலுக்கு ஒத்து காணப்படுது. பின்பு சாளுக்கியா ஆஃப் கல்யாணி வாஸ் டெஸ்ட்ராய்டு அண்ட் துவாரபாலகா ஸ்டாச்சுஸ் வேர் brought and installed in தாராசுரம். தாராசுரம் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கும்பகோணம். இந்த கும்பகோணத்தில் துவாரபாலகர்கள், அதாவது வாயில் காப்போன் அப்படிங்கிற 2 முக்கியமான சிலைகள் கொண்டு வரப்பட்டு எங்கே நிர்மாணிச்சிருக்காங்க? இந்த கும்பகோணத்தில் தாராசுரம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய கோயிலில் நிர்மாணிச்சிருக்காங்க. எங்கேருந்து கொண்டு வரப்பட்டது இந்த சிலைகள் அப்படின்னா, கல்யாணி சாளுக்கியர்களிடமிருந்து கொண்டு வரப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவருடைய சாதனைகள் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு? முதலாம் ராஜேந்திரனுடைய சாதனைகள் கரந்தை செப்பேடுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. கரந்தை செப்பேடுகளில் முதலாம் ராஜேந்திரனுடைய சாதனைகள் எல்லாம் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிற பெயர்கள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, பண்டித சோழன், உத்தம சோழன், தியாக சமுத்திரம். ஸோ PUT புட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். பண்டித சோழா, உத்தம சோழா அண்ட் தியாக சமுத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். ஸோ மறுபடியும் ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிடலாம் ராஜேந்திர சோழனை பற்றி. முதலாம் ராஜேந்திர சோழன் அப்படிங்கிறவர் சீனாவுடன் வர்த்தக உறவை மேற்கொண்டார். இந்த வர்த்தகத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக யார் பிரச்சனை பண்ணாங்க? கடாரம் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி செய்யக்கூடிய ஸ்ரீ விஜயா எம்பையர் பிரச்சனை பண்ணுது. அப்போ அவங்கள வீழ்த்தி அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர்றாரு. அதனால தான் அவருக்கு கடாரம் கொண்டான் அப்படிங்கிற பட்டம் கிடைக்குது. அதே மாதிரி பாலர்கள் ஆட்சி செய்யக்கூடிய வெஸ்ட் பெங்கால், வங்காளத்தை வீழ்த்தி அந்த பகுதியும் இவங்களுடைய ஆட்சியின் கீழ் கொண்டு வரப்படுது, ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்படுது. அதனால தான் இவருக்கு என்ன பேர் கிடைக்குது? கங்கை கொண்டான் அப்படிங்கிற பேர் கிடைக்குது.
கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற ஒரு நகரத்தை நிர்மாணிக்கிறாரு. அது தஞ்சை பெரியவுடையார் கோயிலுக்கு ஒற்று இருக்குது, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கோயில். அது சோழர்களுடைய ஏரி என்று அழைக்கப்பட்டது எது அப்படின்னா வங்காள விரிகுடா. சில 10 ஆண்டுகளுக்கு வங்காள விரிகுடா சோழர்களின் ஏரி என்று அழைக்கப்பட்டது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கடலில் ஆதிக்கம் செலுத்தியிருக்காங்க. இன்ஃபேக்ட் இந்தியாவில் ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னாடி மிகப்பெரிய கப்பல் படை யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா சோழர்கள் தான் வச்சுருந்தாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம் அது. முதலாம் குலோத்துங்க சோழன் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்னா ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் ஒன் பை ஒன். முதலாம் குலோத்துங்க சோழன் வந்து அவருடைய முதலாம் குலோத்துங்கன் வந்து என்னெல்லாம் பண்ணியிருப்பார் அப்படின்னா ராமானுஜரை நாட்டை விட்டு விரட்டியிருப்பார். ஏன்னா ராமானுஜருடைய கொள்கை வந்து வைணவ கொள்கை. இவங்க குலோத்துங்கன் வந்து தீவிர சைவத்தை பின்பற்றியதுனால நாட்டை விட்டு விரட்டியிருப்பார். யார் இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் குலோத்துங்கன் அப்படிங்கிறவர் வந்து சோழர்களுக்கும் வேங்கி சாளுக்கியர்களுக்கும் சம்பந்தம் ஏற்பட்டிருக்கும், திருமண உறவு. அது வழியாக அந்த வம்சத்தில் வந்த ஒரு பையன்தான் இந்த முதலாம் குலோத்துங்கன். இங்கே சோழர்களுக்கு நேரடியான வாரிசு இல்லாத காரணத்தினால அம்மா வயிற்று சைட்லேருந்து ஒருத்தனை கொண்டு வருவாங்க. அப்போது முதலாம் குலோத்துங்கன் உள்ளே வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தை அவர் இது பண்ணுவார். இது போக இவரை பற்றி மிக முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னென்னா கலிங்கம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டார். ஏன் கலிங்கம் கொண்டான் என்று அழைக்கப்பட்டார் அப்படின்னா கலிங்க தேசத்தின் மீது போர் தொடுத்து கலிங்கத்தை இவரோட இணைச்சிக்கிறாரு. அப்போ இவருக்கு கலிங்கம் கொண்டான் அப்படிங்கிற பட்டமும் கிடைக்குது. ராமானுஜரை நாட்டை விட்டு விரட்டியவர், கலிங்கம் கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர், சோழ சாளுக்கிய வம்சத்தின் முதல் அரசர். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் முதலாம் குலோத்துங்கனை பற்றி நமக்கு தெரிய வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். அப்போ பின்னாடி சோழ வம்சத்தில் கடைசி அரசராக வந்தவர் யாருன்னா 3ஆம் ராஜராஜன். இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா 1279 பாண்டியர்கள் மறுமலர்ச்சி. பாண்டியர்கள் மிகப்பெரிய போர் தொடுத்து கம்ப்ளீட்டாக அதுக்கப்புறம் சோழர்களும் பல்லவர்களும் எங்கே போனாங்கன்னே தெரியாது. அந்த போருக்கு அப்புறம் சோழர்களுடைய கதையும் பல்லவர்களுடைய கதையும் இன்றளவும் புரியாத புதிராகத்தான் நமக்கு இருக்குது. இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த சோழர்களுடைய ஆட்சி நிர்வாக முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்க போகிறோம். அரசர் இருந்தார், அதாவது எம்பையர், பேரரசு. அந்த நாடு சோழர்கள் கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நாடு பிரதேசங்கள் என்னெல்லாம் அப்படின்னு அந்த நாட்டின் கீழ் அந்த நாடை வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க. மண்டலம்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஸ்டேட்னு சொல்லலாம். இன்றைக்கி எப்படி இந்தியா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நாடோ இந்தியா கீழே பல்வேறு மாநிலங்கள் இருக்கோ அதே மாதிரி சோழ பேரரசு கீழே பல்வேறு மாநிலங்கள் இருந்தது. அந்த மாநிலங்களை அந்த காலத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா மண்டலங்கள்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மண்டலங்களுக்கு கீழே என்ன இருந்ததுன்னா ஸ்டேட்டுக்கு கீழே வந்து டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். இன்றைக்கி இருக்குல்ல மாவட்ட நிர்வாகங்கள் இருக்குது, ஒவ்வொரு மாநிலத்துக்கு கீழேயும் நிறைய மாவட்டங்கள் இருக்குது, அதுதான் இருக்குது. அதை வளநாடு அல்லது கோட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கீழே என்ன இருக்கும், சப் டிஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் கீழே சப் டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். அப்போ அந்த சப் டிஸ்ட்ரிக்டை வந்து என்னென்னு அழைச்சிருக்காங்கன்னா நாடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. நாடு வந்து 2ஆக பிரிச்சிருக்காங்க. ஒன்று நாட்டார் பகுதி, இன்னொன்று நகரத்தார் பகுதின்னு பிரிச்சிருக்காங்க. நாட்டார் பகுதி அப்படிங்கிறது நாட்டார் வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருந்தவர்களின் மன்றம். நாட்டார் அப்படிங்கிற பகுதிகளில் யாரெல்லாம் நிலங்கள் வச்சுருந்தாங்களோ அவங்களுடைய மன்றத்தை நாட்டார் அப்படிம்பாங்க. நகரத்தார் அப்படிங்கிறது வணிகர்களுடைய குடியிருப்பாக குறிப்பிடப்படுது. அது என்ன நாட்டார் வேளாண் வகை கிராமங்கள்னால் என்ன? நாட்டார் வேளாண் வகை கிராமங்கள் அப்படின்னா அந்த கிராமங்களில் பெரிதும் விவசாயம் தான் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு ஒரு தலைவர் இருப்பார், எஜமான் இருப்பார். ஏன்னா அவருடைய நிலத்தில் தான் எல்லோரும் விவசாயம் பண்ணுவாங்க. அப்போ அந்த இடங்களுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு மன்றம் வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மன்றம் தான் நாட்டார் பகுதி அப்படின்னு சொல்கிறாங்க. இது கீழே இந்த சப் டிஸ்ட்ரிக்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மீடியேட் சொல்லுவோம். பிளாக் சொல்கிறோம்ல, இன்டர்மீடியேட்ஸ் அதாவது பிளாக் வட்டம். சப் டிஸ்ட்ரிக்ட் கீழே வட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது என்ன சொல்கிறோன்னா குர்ரம் அப்படிமோ, கூற்றம் அப்படிம்பாங்க தமிழில். அதை வந்து கூற்றம் அப்படிம்பாங்க. அப்புறம் அது கீழே ஊர். இன்றைக்கி நம்ம இருக்கோம்ல ஒரு சின்ன சின்ன கிராமங்களும் ஒவ்வொரு ஊர். அப்போது நாடு இப்படி தான் பல்வேறு வகையாக பிரிக்கப்பட்டிருந்தது. நான் இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். பேரரசு, அப்போது பேரரசு அப்படிங்கிறது சோழர்களுடைய ஒட்டுமொத்த ஏரியா, அவங்க கண்ட்ரோலில் இருந்த ஒட்டுமொத்த பகுதிகள். அதை பல மண்டலங்களாக பிரிச்சிருந்தாங்க. மண்டலங்கள் வளநாடு அல்லது கோட்டமாக பிரிக்கப்பட்டிருந்தது. வளநாடு கோட்டத்துக்கு கீழே நாடு இருந்தது. நாடு இருவகைப்படும். நாடுனாலே பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா வேளாண் நிலம் உடையது. அது இருவகைப்படும். ஒன்று நகரத்தார் வசிக்கக்கூடிய இடம், நகரத்தார்னா வணிகர்களுடைய குடியிருப்பு இருக்கக்கூடிய இடம். இன்னொன்று நாட்டார் பகுதி.
நாட்டார் பகுதி அப்படின்னா வேளாண் வகை கிராமங்களில் நிலம் வைத்திருப்பவர்களுடைய மன்றமாக செயல்பட்ட இடம். நாடு கீழே வந்து பார்த்திங்கன்னா கூற்றம் இருந்தது, அதாவது குர்ரம் ஆங்கிலத்தில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஊர் இருந்தது. இதுதான் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் யூனிட்ஸ், நிர்வாக அலகுகள். அதெல்லாம் சோழர்களுக்கு உள்ளாட்சி அமைப்பும் காணப்பட்டிருக்கு. இதுதான் அவங்களுடைய மிக முக்கியமான பிரமிக்க வைக்கக்கூடிய ஒரு செயல்பாடாக நம்ம கருதுகிறோம். உள்ளாட்சி குழுக்கள் எப்படி இருந்ததுன்னா பல்வேறு உள்ளாட்சி அமைப்புகள் இருந்திருக்கு. ஊரார் அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க, சபையார் அப்படின்னு இருந்திருக்காங்க, நகரத்தார் இருந்திருக்காங்க, நாட்டார் இருந்திருக்காங்க. இதில் நகரத்தார் நாட்டார் பகுதிகள் நமக்கு தெரியும், கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம். ஊரார் சபையார் இது யார்? ஊரார் அப்படிங்கிறது என்னவா இருந்திருக்கு? ஊரார் அப்படிங்கிறது அந்தந்த கிராமங்களில் வேளாண் குடியிருப்பு தான் ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய கிராம மக்கள் இருப்பாங்க, அவங்களுடைய பிரதான தொழிலாக விவசாயம் இருக்கும். அவங்க விவசாயம் பார்த்துட்டு அந்த ஊர்லேயே தங்கியிருப்பாங்க. அவங்களுடைய சபையை ஊரார் அப்படிம்பாங்க. இந்த விவசாயம் பார்க்கக்கூடிய வேளாண் குடிமக்களின் சபை ஊரார் என்று அழைக்கப்பட்டது. இந்த ஊராருக்கு யார் தலைமை தாங்குவா அப்படின்னா, அந்த ஊரில் யாரெல்லாம் வந்து நிலங்கள் வச்சுருக்கிறாங்களோ அந்த நிலம் உடையவர்களை தலைமை தாங்க சொல்லுவாங்க. அவங்களுடைய இந்த மக்களை உள்ளடக்கிய சபை தான் ஊரார் அப்படிங்கிறது. சபையார் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய சபையாக இருந்திருக்கு. சரி, உள்ளாட்சி தேர்தல் முறை குறித்து நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா உத்திரமேரூர் கல்வெட்டில் பார்க்கலாம். நம்ம இந்த வகுப்புடைய ஆரம்பத்தில் பார்த்தோம், பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு மிக முக்கியமானதுன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இங்கே உத்திரமேரூர் கல்வெட்டில் என்ன பற்றி சொல்லியிருக்கு? உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கி நடக்குதுல்ல லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் உள்ளாட்சி தேர்தல், முனிசிபாலிட்டிகளுக்கும் கிராமங்களாக இருந்தால் பஞ்சாயத்துகளுக்கும் நடக்குதுல்ல, அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு தேர்தல் முறை சோழர்கள் காலகட்டத்திலே நடந்திருக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. அது என்ன? பிரம்மதேயங்களில் ஒன்றாக இருந்த உத்திரமேரூரில். பிரம்மதேயம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன? பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய குடியிருப்பு. அங்கே அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிராமணர்கள் மட்டும்தான் இருப்பாங்க. அப்போ பிராமணர்களுடைய குடியிருப்பில் உத்திரமேரூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு கல்வெட்டு, 2 முக்கிய கல்வெட்டு நமக்கு கிடச்சிருக்கு. அந்த கல்வெட்டு அங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி தெளிவாக நமக்கு குறிப்பிடுது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிராமங்கள் 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு. ஸோ 30 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்ப்பா? 30 பிரிவுகள் அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு கிராமத்தில் நம்ம ஒரு முனிசிபாலிட்டியில் நம்ம நிறைய வார்டாக பிரிக்கணும்ல, அந்த மாதிரி 30 வார்டு இருந்திருக்கு. ஒவ்வொரு கிராமத்துக்கும் 30 வார்டு. ஒரு வார்டில் மொத்தம் 6, அந்த 30 பேர் கொண்ட வார்டு 6 குழுக்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. என்னெல்லாம்? சம்வத்சர வாரியம், ஏரி வாரியம், தோட்ட வாரியம், பஞ்சவார வாரியம், பொன் வாரியம் மற்றும் புறவரி வாரியம். ஒரு குழுவுக்கு 5 பேர். அப்போது 6 குழு, 6 × 5 போட்டிங்கன்னா 30 பேர் வந்துருச்சா? இதுதான் இவங்களுடைய கணக்கு. என்னெல்லாம் குழு இருந்திருக்கு பாருங்கள். சம்வத்சர வாரியம் அப்படிங்கிறது ஒரு ஆண்டுதோறும் என்ன வருமானம் வந்திருக்கு, என்ன செலவு நடந்திருக்குங்கிறத அந்த பிரம்மதேயம் அதாவது உத்திரமேரூரில் அவங்க சப்மிட் பண்ணணும். 2வது ஏரி வாரியம், எப்போல்லாம் தண்ணி வசதி குறையுதோ இல்லை எப்போல்லாம் தண்ணி வந்து தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த ஏரி வாரியம் சேர்ந்தவங்க முடிவெடுத்து தண்ணீர்களை வந்து திறந்து கொடுப்பாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோட்ட வாரியம். தோட்ட வாரியம் பல்வேறு விதமான தோட்டங்கள் இருக்கும், அதை கண்காணிப்பதற்கு. பஞ்சவார வாரியம் அப்படின்னா ஃபெமைன், எப்பெல்லாம் வந்து பஞ்சம் ஏற்படுதோ அந்த நேரத்தை எப்படி இதை சரி பண்ணணும், பஞ்ச காலகட்டத்தை எப்படி கையாளணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வாரியம் இருந்திருக்கு. பொன் வாரியம் அப்படிங்கிறது கோல்டு தொடர்பாக இருக்கக்கூடியது. புறவரி வாரியம் அப்படிங்கிறது நிலவரி, லேண்ட் டேக்ஸ் தொடர்பாக இருக்கக்கூடியது. இது மாதிரி பல்வேறு விதமான குழுக்கள் இருந்தது. ஒவ்வொரு குழுக்கள்லையும் 5 பேர் இடம் பெற்றிருந்தாங்க. 6 குழு × 5 நபர் போட்டிங்கன்னா மொத்தம் 30 பேர் வந்துட்டாங்க. இதில் என்னெல்லாம் தகுதி இருக்கணும்? நீங்கள் எலெக்ஷனில் நிற்கணும் அப்படின்னா, இந்த குழுக்களில் மெம்பர் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தகுதி வேணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் கால்வேலி நிலமாவது நீங்கள் வச்சுருக்கணும், சொந்த இல்லத்தில் நீங்கள் குடியிருக்கணும், 35 வயதுலேருந்து 70 வயதுக்கு உட்பட்டவராக தான் நீங்கள் இருக்கணும், வேதங்களை குறித்து அறிவை பெற்றிருக்கணும். இதெல்லாம் 4 குவாலிஃபிகேஷன். இங்கே நீங்கள் ஒன்று முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம எதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா பிரம்மதேய நிலங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம். பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய குடியிருப்பு. அப்போ பிராமணர்களுக்கு என்னெல்லாம் தகுதி வச்சுருக்காங்க உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடுவதற்கு அப்படின்னா, குறைஞ்சது கால்வெளி நிலம் இருக்கணும், சொந்த வீடு இருக்கணும், 35லேருந்து 70 வயதுக்குள்ளே இருக்கணும், வேதங்கள் குறித்த ஞானத்தை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வைக்கப்பட்ட அடிப்படை தகுதிகள். இதில் யாரெல்லாம் தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம எலெக்ஷன்ஸ் வச்சா சொல்கிறோம்ல தகுதியானவர்கள் தகுதியற்றவர்கள்னு. இதில் யாரெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா, 3 முறை கண்டினியூஸாக இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஒருத்தர், அவர் வந்து மறுபடியும் அந்த இடத்துக்கு வர முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்கு மேக்ஸிமம் கண்டினியூஸாக 3 டேர்ம்ஸ் தான், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. இதில் ஒரு டேர்ம் அப்படிங்கிறது எவ்வளோன்னா 1 ஆண்டு தான். ஒரு டேர்ம் அப்படிங்கிறது ஈக்குவல் டு 1 இயர் தான். அப்புறம் சரிவர கணக்கு வழக்குகளை சமர்ப்பிக்காமல் இருக்கிறவங்க, ப்ராப்பராக அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் கொடுக்காமல் இருக்கிறவங்க. 3வது
பஞ்சமகா பாவங்களை செய்தவங்க, கொலை கொள்ளை கற்பழிப்பு அந்த மாதிரி பஞ்சமகா பாவங்களை செய்தவங்க அந்த இதில் போட்டியிட முடியாது. 4வது பிற பொருட்களை களவாடியவர்கள், இவங்களும் போட்டியிட முடியாது. இந்த 4 தான் தகுதி இன்மைக்கு மிக முக்கியமானது. இதில் யாராவது ஏதாவது ஒன்றில் இண்டல்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து தகுதி இழந்துருவாங்க. இப்போது இதில் சில எக்ஸப்ஷன்ஸ்னு கொடுத்துருந்தாங்கப்பா. என்ன எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னா, ஒருவர் 4 வேதங்களையும் படிச்சிருந்தாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு வந்து கால்வெளி நிலமோ சொந்த வீடோ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பிரிவில் போட்டியிடக்கூடியவர்களுடைய எல்லாருடைய பெயரும் தனித்தனி பனை ஒலிகளில் எழுதப்பட்டு ஒரு குடத்தில் போட்டுருவாங்க. கிராம சபை கூடும். அந்த கிராம சபையிலேருந்து ஒரு முதியவர், அங்கே இருக்கக்கூடிய தலைவர், அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகளை எடுக்க சொல்லுவாங்க. அந்த குடை ஒலிகளை உள்ளிருந்து எடுக்கும்போது அது யாருடைய பெயர் வருதோ அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்படும். ஸோ இந்த முறையை தான் குட ஓலை முறை அப்படின்னு நம்ம குறிப்பிடுவோம். இது அடிக்கடி நம்ம நியூஸில் பார்க்க முடியும். சிஎம்மும் சரி பிஎம்மும் சரி நிறைய தடவை இதை வந்து அவங்களுடைய ஸ்பீச்சஸில் குறிப்பிட்டிருக்காங்க. அதனால் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கேட்குறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் குறித்து மிக முக்கியமான தகவல் எல்லாமே பார்த்துருக்கோம். நான் ஆர்ஆர்பி எக்ஸாமுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னெல்லாம் முக்கியமோ அதை மட்டும் நடத்தியிருக்கேன். இப்போ சோழர்கள் எடுத்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய பொருளாதாரம், சமூகம், அதுக்கப்புறம் அவங்களுடைய மதம் அப்படின்னு பல்வேறு பகுதிகளில் விரிவடையும். நமக்கு அவ்வளோ டீட்டெயில்டாக தேவை கிடையாது. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கும்போது இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் படித்தா போதும். இதுலேயும் பெருசாக அவங்க எங்கே கொஷின் கேட்குறாங்கன்னா, எய்தர் ஃப்ரம் தி லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்லேருந்து கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா எதுலேருந்து கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அரசர்கள்லேருந்து கேட்குறாங்க. அப்போ அரசர்கள் குறித்து மிக முக்கியமான கல்வெட்டுகள் மற்றும் செப்பேடுகள் பார்த்துருந்தோம். அதை மட்டும் நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு போங்க. பெரிதும் அங்கிருந்து வர வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பராந்தக சோழனுடைய கல்வெட்டு, முக்கியமான கல்வெட்டு, அவருடைய காலத்தை சேர்ந்த முக்கியமான கல்வெட்டாக நம்ம பார்த்தது உத்தரமேரூர் கல்வெட்டு. அந்த உத்தரமேரூர் கல்வெட்டு இன்னும் சிறப்பு பெறுது. ஏன்னா லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், உள்ளாட்சி தேர்தல் முறையை பற்றி தெளிவாக அது கூறுவதனால சிறப்பு பெறுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டு தஞ்சை பெரிய கோயிலில் காணப்படுது. அவருடைய செப்பேடுகள், கரந்தை செப்பேடு, அதுக்கப்புறம் வந்து திருவலங்காடு செப்பேடு, அதுதான் ரொம்ப முக்கியம். கரந்தை செப்பேடு வந்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனோடது. ஸோ இந்த மாதிரி மிக முக்கியமான செப்பேடுகளும் அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்வெட்டுகளும் நமக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் அவங்களுடைய புனைப்பெயர்கள், நிறைய பட்டப்பெயர்கள்லாம் பார்த்துருந்தோம்ல. உதாரணத்துக்கு என்ன பட்டப்பெயர் பார்த்துருந்தோம்? ராஜேந்திர சோழனுக்கு பண்டித சோழன், உத்தம சோழன், தியாக சமுத்திரம் அப்படின்லாம் பார்த்துருந்தோம். அதே மாதிரி மும்முடி சோழன், ஜெயம் கொண்டான், ராஜகேசரி, சிவபாத சேகரன் அப்படிங்கிற பேர்லாம் ராஜராஜ சோழனுக்கு பார்த்துருந்தோம். இதை எக்ஸாமில் அடிக்கடி கேட்குறாங்க. அப்புறம் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு பொன் வைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி, அந்த கூரையை பொன்னால் சரி பண்ணது வச்சு ரெடி பண்ணது யாருன்னா பராந்தக சோழன் ரெடி பண்ணியிருப்பார். அப்போ இது வந்து நமக்கு எக்ஸாமில் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இதை மட்டும் கவர் பண்ணி படித்தாலே போதும். இப்போ அடுத்து நம்ம முக்கியமாக ஒரு டேர்ம் பற்றி பார்க்கணும். அது என்னென்னா பிரம்மதேயம் அப்படின்னா என்னென்னு. ஆல்ரெடி வகுப்பு நடத்தும் போதே சொல்லியிருந்தேன். பிரம்மதேயம் அப்படிங்கிறது பிராமணர்களுடைய குடியிருப்பு. பொதுவாக இந்த பிரம்மதேய நிலங்கள் மானியங்களாக வழங்கப்படும். அதுக்கு எந்த டேக்ஸுமே கிடையாது. இந்த பிரம்மதேயம் என்றால் என்ன அப்படின்னா, இன்னும் தெளிவாக சொல்லணும்னா ஒரே ஒரு பிராமணருக்கோ அல்லது ஒரே ஒரு பிராமண குழுவுக்கோ கொடுக்கக்கூடியது தான் பிரம்மதேயம் அப்படிங்கிற நிலம். இந்த நிலம் வந்து ஒரு கொடை தான். அதுக்கு எந்த விதமான வரியும் கிடையாது. அங்கே பிராமணர்கள் தான் இருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்ரஹாரம் அப்படின்னு. அப்போ அக்ரஹாரத்துக்கும் பிரம்மதேயத்துக்கும் என்ன வேறுபாடுனா, அக்ரஹாரமும் தானமாக வழங்கப்பட்டது தான். ஆனால் அது ஒரே ஒரு பிராமணருக்கோ அல்லது ஒரே ஒரு பிராமண குழுவுக்கோ கொடுத்தது கிடையாது. மாறாக பல பிராமணர்களுக்கோ அல்ல பல பிராமண குழுவுக்கோ தானமாக வழங்கப்பட்டது. அப்போ பிரம்மதேயத்துக்கும் அக்ரஹாரத்துக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை வேறுபாடு இதுதான். ஒரு பிராமணருக்கு அல்லது ஒரு பிராமண குழுவுக்கு வழங்கினா அது பிரம்மதேயம், பல பிராமணர்களுக்கு அல்ல பல பிராமண குழுக்களுக்கு வழங்கினா அது அக்ரஹாரம். இரண்டுமே மானியங்களாக வரப்பட்டது. இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வரி கிடையாது. ஸோ இன்றைய வகுப்பில் நம்ம முழுமையாக பார்த்து முடிச்சாச்சு சோழர்கள். மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.